ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்ல பார்த்தீங்கன்னா, பூத் லிஸ்ட் எப்படி ஆன்லைன் எடுக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது சிம்பிளா பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப் மூலியமாவும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து வெப்சைட்லயும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா மொபைல் ஆப்லயும் எடுத்துக்கலாம். மொபைல் ஆப்ல பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஈஸியா மெத்தட் குடுத்துருக்காங்க. நம்மளோட ஓடிபி நம்பர் போட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூத் லிஸ்ட் எடுக்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது எப்படி எடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். இது Play Storeல போய் ஹோட்டல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, இசிஐ நெட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஈஸியா நெட் வருதுங்களா? இதுதான் இந்த ஆப்ஷனு. ஓப்பன் பண்ணி குடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாகின் பண்ண சொல்லும். சரி அதுவும் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லாகினே பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல பாருங்க, ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பக்கம் சர்ச் யுவர் நேம், லாஸ்ட் எஸ்ஸே இந்த மாரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இதுல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, சர்ச் யுவர் இன் ஓட்டர் லிஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? எல்லோ கலர்ல அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க 3 ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு சர்ச் குடுத்தீங்கன்னாவே லிஸ்ட் வந்துரும். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, சர்ச் பை டீட்டெயில்ஸ் உங்களோட பேரு, டேட் ஆஃப் பர்த், வயசு இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் காட்டும். அப்படி இல்லன்னா சர்ச் பை மொபைல் அதாவது எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கணும் அந்த மொபைல் நம்பர் குடுத்து சென்ட் ஓடிபி குடுத்தீங்கன்னா வந்துரும். அப்படி இல்ல இது எதுவுமே வேணாலும் இதோட சிம்பிளா பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓட்டர் ஐடி கையில எடுத்து வச்சுட்டு, அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு காட்டிரும். இப்ப நம்ம நம்மளோட ஓட்டர் ஐடி போட்டுருக்கோம். குடுக்குறோம். சர்ச் குடுத்தோம்னா, நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுது. எந்த பூத்து, எந்த இடத்துல போடணும், பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, அதேமாரி எங்க போய் நம்ம போடணும், எத்தன மணி டூ எத்தன மணி அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 49 பார்ட் நம்பர்ல பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்டரி ஸ்கூல் கணக்கம்பாளையம்னு போட்டு சவுத் ஃபேசிங் ஆர்சிசி பில்டிங் முதற்கொண்டு போட்டுருக்காங்க. இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இத எடுத்துட்டு போய் தான் இது பிளஸ் உங்களோட ஓட்டர் ஐடி வச்சு தான் நீங்க ஓட்டு போடணும். என்ட்ட ஓட்டர் ஐடியே இல்லைனாலும் ஓட்டு போடலாம். 49 படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளோட இந்த மாரி பார்த்தீங்கன்னா, வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனாலும், ஆதார் அட்டை, அப்படி இல்லன்னா இந்த உழவர் அட்டை, வங்கி அஞ்சல், மருத்துவ காப்பீடு, ஓட்டுநர் பான் கார்டு, ரேஷன் அட்டை, இந்த மாரி ஏதாவது ஒரு கார்டு வச்சு 49 படி யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஓட்டு போட்டுக்கலாம். ஓட்டு மட்டும் போடாம இருந்துறாதீங்க. கண்டிப்பா போடுங்க. சரிங்களா மக்களே! இது வந்து ஈஸியான ஆப்ஷன் தான். கண்டிப்பா போட்டுக்கோங்க. இந்த பூத் லிஸ்ட் கையில கண்டிப்பா வேணும்னா, அவசியம் இல்ல தான். ஆனா அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளா இருக்கும். எந்த இடத்துல போய் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஈஸியா நம்ம போய் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த வோட் லிஸ்ட் நம்ம வந்து எடுக்க சொல்றாங்க. சரிங்களா மக்களே! அந்த வோட் லிஸ்ட் நம்ம கையில இல்லைன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா எந்த இடத்துல ஓட்டு போடுறாங்க, நம்மளோட லிஸ்ட் எங்க, சீரியல் நம்பர் எங்கன்னு சொல்லி அலக்களிப்பாங்க. ஸோ வந்து இது நம்ம கையில எடுத்துட்டோம்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். டைரக்ட்டா போறோமா, இந்த இடத்துல தான் பூத் இருக்கு. 49 நம்பர் பூத் எங்க இருக்கு, அங்க போனோம்னா சீரியல் நம்பர் படி காட்டிட்டு, நம்மளோட ஓட்டர் ஐடி ஒரிஜினல் காட்டிட்டு, ஈஸியா ஓட்டு போட நம்ம பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருக்கலாம் மக்களே. இப்படிதான் வந்து ஓட்டு போடணும். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா ஷேர் பண்றேன். லாஸ்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் யாரெல்லாம் குடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஓட்டு கேன்சல் ஆயிருக்கும். அவங்களும் தாராளமா 49 யூஸ் பண்ணி ஓட்டு போடலாம். ஸோ நீங்க அங்க இருக்கிற பிஎல்ஓவ கான்டாக்ட் பண்ணி எப்படி நான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு போட்டுருங்க. எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பா யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும். விசில் சின்னத்துக்கு கண்டிப்பா ஒரு ஓட்டு போட்டுருங்க மக்களே. சரிங்களா? ஒரு வாய்ப்பு குடுப்போம். அவரு என்ன பண்றாருன்னு பார்ப்போம். நாட்டுக்கு ஒரு நல்லது கெட்டதாக பார்ப்போம். சரிங்களா மக்களே? கண்டிப்பா ஒரு புதுசா ஒரு ஆள் வந்தா நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.